தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். 2 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 9 மீனவர்களை அவர்கள் சிறைப்பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சேதுகுமரன். பிடிபட்ட மீனவர்களின் விவரங்கள் பற்றின தகவல்களை சொல்லுங்க. தற்போது காங்கேசன் துறைமுகத்தில் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி விரிவா தகவல்களை பகிர்ந்துக்கங்க. இப்ப பூர்ணிமா, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை, தேவாரண்யம் போன்ற பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கடலுக்கு நேற்று மீன் பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் நெடுந்தீவு, கச்சித்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 2 படகையும் அதில் இருந்த 9 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றச்சாட்டப்பட்டு 9 மீனவர்கள் 2 விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து தற்போது காங்கேசன் துறைமுகத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை மீனவர்கள் துன்புறுத்துவதும் போற்றுவதற்கு கைது நடவடிக்கையில் ஈடுபடுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இதனால் மீனவர்கள் தொழிலை விட்டுவிட்டு வேற தொழிலுக்கு மாற்று தொழிலுக்கு போகலாம் என்று யோசனையில் உள்ளனர். இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனால் மத்திய அரசு மாநிலத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. தொடர்ச்சியாக எந்த ஒரு இலங்கை அரசிடமும் மீனவர்கள் சுமூகமாக மீன் பிடிப்பதற்கு இல்லை. அதாவது பாரம்பரியமாக 1976 முன்பு பாரம்பரியமாக இரு நாட்டு மீனவர்களும் 2 எல்லைக்குள்ளையும் சேர்ந்து மீன் பிடிப்பது ஒரு ஒப்பந்தம் உள்ளது. கச்சித்தீவு தாரைவாத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டு தற்போது எல்லை பிரிவினை நடைமுறையில் உள்ளதால் இரு நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்தா குற்றச்சாட்டுப்பட்டு சிறைப்பிடித்து தொடர்ச்சியாக நடைபெற்று இதனை சுமூகமாக மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி பாரம்பரியமாக மீன் பிடிக்க வழி செய்யுமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் மீனவர்கள் சிறைப்பிடிப்பதும் தற்போது விடுவிக்கப்படுவதும் படகை அரசுரிமையாக்குவதும் மற்றும் நேற்று கூட ஒரு தூத்துக்குடி மீனவர்கள் 12 மீனவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபதார விதித்து குறிப்பிடத்தக்கது. இன்று இந்த மீனவர்கள் பிடிப்பட்டது எந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இதுவரை தெரியவில்லை. விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சேதுகுமரன்.